श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது 6வது அத்தியாயம் தியான யோகத்தில் 27வது ஸ்லோகம். பிரசாந்த மனசம் ஏனம் யோகினம் சுகமுத்தமம் உபைதி சாந்தரஜசம் பிரம்மபூதமகல்மஷம். பிரசாந்த மனசம் ஏனம் யோகினம் சுகமுத்தமம் உபைதி சாந்தரஜசம் பிரம்மபூதமகல்மஷம். இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்லி கொடுக்குறார் அப்படின்னு கேட்டால், பிரசாந்த மனசம், பிரசாந்தம் அதாவது மனதில் சாந்தியை நிலை பெற்றவனாய், மனதில் சாந்தியை இருக்க பெற்றவனாய், சாந்த ரஜசம் அப்படின்னு சொன்னால் ரஜோகுணம் ஒழிந்தவனாகவும், அகல்மஷம், கல்மஷம் என்று சொன்னால் என்ன, கெட்ட குணம் அதாவது பாவங்களை செய்திருப்பவன் அப்படின்னு சொன்னால் அகல்மஷம் அப்படின்னு சொன்னால் கல்மஷம் அழுக்கு நீங்கியவனாகும். அழுக்கென்றால் இந்த சரீரத்தில் இருக்க புறந்தூய்மை நீரானமயம். நல்லபடியாக நன்னா தேய்ச்சி குளித்தா சரீரத்தில் மேலே இருக்கிற அழுக்கு போகும். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்க அழுக்கு, மனசில் இருக்கிற அழுக்கு, யோஜனை சரியில்லாதது, அதுபோலெல்லாம் சரியாக்கணும்னு சொன்னால் அந்த மாதிரி கல்மஷங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன இருக்கணும், அந்த அகல்மஷம், அதற்கு ரஜோகுணத்தை ஒழித்திருக்க வேண்டும். அப்பொழுது அகல்மஷமான மனம் இருக்கும். அகல்மஷம் என்று சொன்னால் அழுக்குகள் நீங்கிய மனம் கொண்டவன். அப்புறம் பிரம்மபூதம், தானே பிரம்மம் அப்படின்றத உணர்ந்து கொண்டவனாகவும், அதாவது தன்னுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவிற்கு அந்தர்யாமி ஸ்ரீமன் நாராயணன், அந்த பரபிரம்மத்தை நம்மால் கண்டுகொள்ள இயலும் அப்படின்றத உணர்ந்தவனாகவும் இருக்கிற இந்த யோகி, ஏனம் யோகினம், அந்த யோகினம் அப்படின்னு சொல்ல, ஹேனம் யோகினம், பிரசாந்த மனசம் ஏனம் யோகினம். அந்த யோகி என்ன பண்ணுவான், நிச்சயமாக ஒரு விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லாமல் உறுதியாக உத்தமமான ஆனந்தம் அவனை என்ன பண்ணும், வந்தடையும். உத்தமமான சுகம் உபைதி, அந்த ஆனந்தம் அவனை வந்து அடையும். அதாவது அகல்மஷம், கல்மஷங்கள் அழுக்கு நீங்கப்பட்ட மனம் இருப்பவனாகவும் ரஜோகுணத்தை ஒழித்தவனாகவும் இருக்கக்கூடிய ஒரு யோகிக்கு தன்னுள்ளே இருக்கக்கூடிய ஜீவாத்மா, ஜீவனுக்கு அந்தர்யாமியாக இருக்கிற பரமாத்மா, இதை நம்மால் உணர முடியும் அப்படின்ற அந்த முழு எண்ணத்தை, நம்பிக்கையை வளர்த்து கொண்டவனாக இருப்பவனாயின், அது மேலும் சாந்தியில் நிலை பெற்ற மனம் உண்டவனாகவும் இருக்கும் பொழுது அவனிடத்தில் உத்தமமான ஆனந்தம் வந்து அடையும். அதாவது உத்தமமான ஆனந்தம் என்பது என்ன, பிரம்மம் நம்மால் உணர முடியும், பிரம்மத்தை உணருவதற்கு சாத்தியம் அப்படின்னு அவனுக்கு புரிய வரும். அதாவது பிரம்மமே நம்மளுக்கு படிப்பாகும், கேள்வியாகும், கேள்வியினால் கிடைக்கக்கூடிய அறிவாகவும், அதற்கே கேள்வியினால் கிடைக்கக்கூடிய கேள்விக்கு கிடைக்கக்கூடிய பதிலாகவும் இருக்கும். அது எப்படி இருக்கும்னு கேட்டால், ஒரே நேரத்தில் பிரம்மம் கேள்வியாகும், கேள்விக்குரிய பதிலாகும், கேள்வியினால் பெறப்பட்ட பதிலாகும், கேள்வியினால் பெறப்பட்ட ஞானமாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரு சின்ன உதாரணம். ஒரு ரூம் ரொம்ப இருட்டாக இருக்குது. இந்த காலத்துலன்னா ஒரே ஒரு சுவிட்சு போட்டால் சூப்பர் என்ன இந்த நியான் லைட்லாம் எரியும். அப்போ சாதாரணமாக இருட்டாக இருக்கிற ரூமுக்கு ஒரு சுவிட்சு போட்டால் பெரிய வெளிச்சமாக இருக்கக்கூடிய லைட்டு கிடைக்கும், வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு லைட்டு போட்ட உடனேவே அந்த ரூமில் இருக்கிற 4 மூலையில் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒளி எப்படி தெரியுமோ, அதுபோல் ஒரு இருட்டறையில் காணாததை ஒன்றை, இருட்டாக இருக்கும்போது ஒன்றும் பார்க்க முடியாது, ஆனால் வெளிச்சம் வந்துடுத்துனா அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்துடலாம். அதில் ஏற்கனவே அந்த இருட்டு ரூமில் கீழே தரையில் என்ன வச்சுருக்கு, எதையான மெரிச்சுடுவோமா, வேறு எதான குப்பையெல்லாம் இருக்கா, அதெல்லாம் என்ன, ஒரு இருட்டு அறை லைட்டெல்லாம் போடல அப்படின்னு சொன்னால், அந்த ஒரே ஒரு லைட்டு, அந்த லைட்டை போட்ட உடனே, அந்த வெளிச்சம் கிடச்ச உடனே அந்த இருட்டு ரூமில் இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் பார்த்து விட முடியும் அப்படின்றது எப்படி ஒரு சாதாரண உதாரணமோ, அதுபோல் மனம் ரொம்ப நாளாக இருட்டாக இருக்குது, கல்மஷங்களே நிறைந்திருக்கிறது. அந்த கல்மஷம் நிறைந்து பிரம்மத்தை நம்மால் உணர முடியும்.
அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வருது. அதில் உறுதியை நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிறோம், வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன, காணாதது ஒன்றை தேடுவதை போல எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், பிரம்மத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு தெரிஞ்சால் எல்லாவற்றையும் தொட்டு அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு மனம் என்ன பண்ணோம், பிரசாந்த மனசம் ஏனம். அதுபோல் மனம் மிகவும் அமைதியாகவும் எல்லாவற்றையும் பார்த்து உணர்ந்து கண்டு கழிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த கழிக்கக்கூடிய நிலைமை இருக்கே ஆனந்தம், உபைதி சாந்தரஜசம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஆனந்தம் என்பது சுகம் தானாகவே வந்து அடையும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்பியம் நமஹ.